அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். சூரிய திசையில் சூரிய புத்தி பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல ஒருத்தருக்கு என்ன பலன் நடக்குங்கிறத தசாபுத்தி தான் சொல்லும். நல்ல பலன் நடந்தாலும் சரி, கெட்ட பலன் நடந்தாலும் சரி, அவர் எங்க இருக்காரு, இப்ப என்ன செய்யறார், இது எல்லாமே தசாபுத்தி தான் சொல்லும். இப்ப இந்த தசாபுத்தி தான் ஒருவருக்கு 80% உயர்ச்சியும் தாழ்ச்சியும் செய்யக்கூடியது தசாபுத்தி தான். இப்போ ஒருத்தருக்கு ஒரு குழந்தை பிறப்பு பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கணும், கரு உண்டாகணும் அப்படின்னா 5ஆம் இடத்துடைய தசாபுத்தி நடக்கணும். இல்லைன்னா புத்திரக்காரகனாய குருவுடைய தசாபுத்தி நடக்கணும். ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா 7ஆம் இடத்து அதிபதியோட தசாபுத்தி நடக்கணும். ஆண்களா இருந்தா சுக்கிர திசை சுக்கிர புத்தி நடக்கணும். பெண்களா இருந்தா செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடக்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு செயல் நடந்தாலும் அது சம்பந்தமான பாவகத்துடைய திசை, அது சம்பந்தமான கிரகத்துடைய தசாபுத்தி நடைமுறையில் இருந்தால் தான் அந்த செயல் அப்ப நடைபெறும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு செயல் நடைபெறும்னா அதற்கான பாவக திசை நடக்கணும், அப்படி இல்லைன்னா கிரகத்துடைய திசை நடக்கணும். இப்படி நடந்தாதான் அந்த செயல் அந்த நேரத்துல நடக்கும். அப்போ ஒருத்தருக்கு பெரிய ராஜயோகம் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த தசாபுத்தி வரல அப்படின்னா அவருக்கு அந்த யோகம் இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அந்த வாழ்நாள்ல கை கெட்டினது வாய் கெட்டாம கடைசி வரைக்கும் அந்த யோகத்தை அனுபவிக்காம போயிட்டோம். அதே மாதிரி ஒரு அவயோகம் இருக்கு, ஒரு மாரக தசாபுத்தி இருக்கு அப்படின்னா அந்த திசையே வரல, மாரகத்தை கொடுக்கக்கூடிய திசையே வரல அப்படின்னா, அதாவது கண்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வரனா அவருக்கு கண்டம் நடக்காது. தரித்திர யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை நடக்குது, திசை இருக்கு அப்படின்னா அந்த திசை அதாவது 8-12 மறைஞ்சு பகை நீச்சமாகி ஒரு லக்னத்திற்கு அவயோகருடைய நட்சத்திரத்துல சாரத்துல இருந்து அவயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகம் இருக்கு அப்படின்னா கூட அவருடைய தசாபுத்தியே வரலன்னா அந்த அவயோகத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு திசையில முழுமையா நல்ல பலனோ முழுமையா கெட்ட பலனோ அனுபவிக்க போறதில்லை. ஒரு திசையில 9 புத்தி இருக்கு. இந்த 9 புத்தி அனுசரிச்சு அப்பப்ப கொஞ்சம் பலன்கள் மாறுபடும். தசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்யாதுன்னா கூட ஒரு யோக திசையில அவயோக புத்தி நடக்கும் பொழுது அந்த நல்ல பலன் அந்த நேரத்துல நடக்காது. அதுவே ஒரு அவயோக திசையில ஒரு யோக புத்தி நடக்கும் பொழுது அந்த அவயோகம் நடக்காமல் அந்த நேரத்துல நல்லது நடக்கும். அதுபோல 9 புத்திகள் ஒரு திசையில உண்டு. அந்த வரிசையில சூரிய திசையில சூரிய புத்தி பலன் ஒருவருக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும், அது அந்த சூரிய திசையில சூரிய புத்தியில செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரிய திசை அப்படிங்கிறது மொத்தம் 6 வருஷ காலம். சூரிய திசையில சூரிய புத்திங்கிறது 108 நாள், அதாவது 3 மாசம் 18 நாள். இதுதான் சூரிய திசையில சூரிய புத்தி காலம் 3 மாசம் 18 நாள். ஏன்னா திசை இருக்கிறதுலே கம்மியான அளவு கொண்ட திசை எதுன்னா சூரிய திசை தான். இருக்கிறதுலே அதிகமான அளவு கொண்ட திசை எதுன்னா அது சுக்கிர திசை. அப்ப 6 வருஷங்கும் போது புத்தியோடைய காலமும் பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். ஒரு புத்தியும் கம்மியா தான் இருக்கும். அப்ப சூரிய திசையில சூரிய புத்தி வெறும் 3 மாசம் 18 நாள், அதாவது 108 நாட்கள் மட்டுமே. அப்ப பாத்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறவரு சிம்மத்துக்கு அதிபதி. சிம்ம ராசியில உச்சம் ஆட்சி பெறுகிறார், மேஷ ராசியில உச்சம் பெறுகிறார், துலா ராசியில நீச்சம் பெறுகிறார். சூரியன் தான் தந்தையை சொல்லக்கூடிய மேலதிகாரிகளை சொல்லக்கூடிய கிரகம். நமக்கு மேல யாரெல்லாம் போஸா இருக்காங்களோ அவங்க எல்லாமே சூரியனோட ஆதிக்கம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தந்தையை சொல்லக்கூடிய கிரகம் மருத்துவத்துக்கு கடவுள் யாரு அப்படின்னா சூரியன் தான். அதே போல பாத்தீங்கன்னா சூரியன் தான் புகழ், அந்தஸ்து, கௌரவம், இது எல்லாத்துக்கும் காரகத்துவம். ஒருவருக்கு புகழோட வாழணும்னா அதுக்கு சூரியன் தான் காரகத்துவம். அப்ப அரசியலுக்கு அரசியல், அரசு, இது எல்லாத்துக்குமே காரகத்துவம் சூரியன் தான். அப்ப சூரியன் ஒருவருக்கு கேந்திரம் 1, 4, 7, 10 அல்லது உபஜயஸ்தானம் 3, 6, 10, 11 அதுலயும் குறிப்பா 10ஆம் இடத்துல இருக்கும்போது திக்பலமா இருக்கிறார். அவர் நீச்சமா இருந்தா கூட திக்பலமா இருப்பார். அதுவும் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா சூரியன் அந்த ஜாதகத்துல அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் செய்து குழந்தை பெற அப்படின்னு சொல்லி அதுல லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியனை வச்சுதான் லக்னம் எடுப்பாங்க. ஏன்னா எந்த தோஷம் இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல விலகும் 11ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தா அப்படிங்கிறதுனால லாபஸ்தானத்துல இருக்கும் பொழுது. அப்ப பாத்தீங்கன்னா 3, 6, 10, 11 கேந்திரம் 1, 4, 7, 10 சூரியன் இருக்கும் பொழுது, குருவுடைய பார்வை சேர்க்கை இருக்கும் பொழுது மிக அமோகமான பலன்கள் ஏற்படும். அதாவது அரசியல்ல வெற்றி கொடுக்கும், புகழ், அந்தஸ்து, கௌரவம், உயரம். ஒரு ஏரியாவை தெரிஞ்சுக்கணும்னா இவர் பேரை சொன்னா அந்த ஏரியா தெரியும், இவர் பேரால தான் அந்த ஏரியாவே இருக்கும். லேண்ட்மார்க்கே இவராக தான் இருப்பார். அதான் சூரியனோட பெருமை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன் பலமா இருந்தா ஆத்மா தைரியம் இருக்கும்.
தீய சக்திகள்லாம் நெருங்காது. சூரிய திசையில சூரியன் பலமா இருக்கிறவங்களுக்கு தீய சக்திகள் இந்த பிளாக் மேஜிக் செய்கிறாங்கல்ல, இந்த மாதிரியான பிளாக் மேஜிக்கோ செய்வினை சம்பந்தம் எதுவுமே பாதிக்காது சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக உள்ளவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் ஒருவருக்கு வலுவாக இருந்தால் தான் அவங்க மருத்துவத்துறையில் ஃபேமஸ் ஆக முடியும். மருத்துவத்தில் புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க முடியும். சூரியன் தான் மருத்துவத்துக்கு கடவுள். வைத்தியம் பார்க்கக்கூடிய, உயிரை காப்பாற்றக்கூடிய, ஏன்னா உயிருக்கு காரகத்துவம் வந்து சூரியன். உயிரை காப்பாற்றக்கூடிய காரகத்துவம் வகிக்கக்கூடிய கிரகம் சூரியன் தான். அப்போ மருத்துவத்துறையில் ஒருத்தர் ஃபேமஸாக இருக்கனாலும், மருத்துவம் படிக்கணும்னாலும், மருத்துவம் செய்யணும்னாலும் சூரியனோட அனுகிரகம் வேணும். அரசியலில் புகழ், அந்தஸ்து, கௌரவத்தோட ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்னாலும் சூரியனோட அதிகாரம், நன்மை வேணும். தந்தை வழி உன் நன்மைகள், தந்தை வழியால் நமக்கு நன்மைகள் ஏற்படணும். தந்தையுடைய தொழிலை செய்கிறது, தந்தையுடைய சொத்து சுகத்தை அனுபவிக்கிறது, இதுக்கெல்லாம் சூரியனோட அனுகிரகம் வேணும். அப்போ சூரியன் வலுவாக இருந்தால் தான் இதெல்லாமே நடக்கும். சூரியன் அந்த சூரிய திசையில, சூரிய புத்தியில, இந்த கேந்திரம் திரிகோணத்துல இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அரசியல் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும். அதாவது சூரியன்கிறவர் ஒரு வேலையை அவரே செய்ய மாட்டார், கூப்பிட்டு மற்றவங்களை செய்ய சொல்றார். வேலை செய்யறவர் இல்லை சூரியன், வேலை சொல்றவர் சூரியன். அதாவது வீட்டில் எதுவுமே இல்லைன்னா கூட வெளியில மகாராஜா மாதிரி தன்னுடைய டிப்டாப்பா அந்த ஒரு நாளும் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படிங்கிற கௌரவத்தோட வாழக்கூடியவர் சூரியன். அந்த மாதிரியான நல்ல பலன்களை செய்யும். சூரியன் பலகீனப்பட்டது, அதாவது நீச்சம் ஆயிடுச்சு, துலாத்துல நீச்சம் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா துலா லக்னத்துக்கோ மகர லக்னத்துக்கோ சூரிய தசை நன்மை செய்யாது. துலா லக்னத்துக்கு பாதகாதிபதி, மகர லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி. இந்த 2 லக்னத்துக்கும் பெருசா நன்மைகளை செய்யாது சூரிய மகாதிசை. அதே போல பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பலகீனப்பட்டு 8-12 மறைஞ்சிட்டாரு, அல்லது ராகு, கேது, சனி இந்த மாதிரியான பாப கிரகத்தோட சேர்ந்து பலம் இழந்துட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து குருவுடைய பார்வை இல்லாமல் இருக்காரு அப்படின்னா கூட பெருசாக நன்மைகள் ஏற்படாது. உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் பாதிப்பு இருக்கும். அதாவது தீராத தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, தைராய்டு, முதுகெலும்பு பாதிக்கிற மாதிரியான உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும். தந்தைக்கு ஆகாது. அதே மாதிரி தந்தை வகை உறவினர்களில் ஏதாவது ஒரு மரணம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். தீயால் ஆபத்து, வீட்டில் கேஸ் சிலிண்டர்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். வயக்காடு தீப்பிடிச்சி எரியும், வயக்காட்டில் வைக்க போகிற தீப்பிடிச்சி எரியும்னு சொல்லுவாங்க. அதனால தீயால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பாக பிரிவினை நடக்கும். இப்போ தான் சூரிய திசை ஆரம்பித்த உடனே தான் அங்கே 3 தலைமுறையில் சொத்து பிரிக்காத கூட அப்போ தான் பங்காளி எல்லாமே சொத்தை பிரிக்கணும், பாக பிரிவினை போடணும், கோடு போடணும், ரோடு போடணுங்கிற மாதிரியான வேலையெல்லாம் ஆரம்பிப்பாங்க. பங்காளி சண்டைகள் அதிகமாகும். அப்போ சூரியன் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் வழிபாடு முக்கியம். சூரியனோட அதிதேவதை சிவபெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலே நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும், அப்படி இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடுதுறை சூரியனார் கோயிலுக்கு போய் சிவப்பு பட்டு மரளிப்பு சாட்சியம் வழிபாடு செய்கிறது. அங்கே கோதுமையை நிரப்பி அதில் 9 கோதுமை மேலே 9 விளக்க வச்சு ஏற்றி வழிபாடு செய்கிறது. அல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலையும் கோதுமை நிரப்பி அது மேலே நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும் சூரியனால ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். சூரியன் பாசிட்டிவாக இருந்தால் மேல யோகத்தையும் நன்மைகளையும் செய்யும். நெய்விளக்கேற்றுவது சிறப்பு. கண்டிப்பாக இந்த சூரிய மகாதிசை முடிகிற வரைக்கும் நான்வெஜ், அதாவது அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. சூரியன் வந்து அசைவத்துக்கு எதிரானவர். அதனால பார்த்தீங்கன்னா அசைவத்தை தவிர்ப்பது, அசைவத்தை குறைப்பது சூரிய திசையில் உங்களுக்கு யோகத்தை செய்யும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.